துவக்கத்திற்காக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். விசிபிள் அண்ட் இன்விசிபிள். நம்முடைய கண்களால காணக்கூடிய ஒரு உலகத்தை பார்க்கிறோம். இந்த கண்களால காணக்கூடாத இன்னொரு உலகத்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கிறது பார்க்கிறோமான்னு தெரியல. இந்த காணப்படுவர்கள் அத்தனையுமே தற்காலிகமானவை, டெம்பரவரி. ஆனால் காணப்படாதவைகள் இருக்கிறதே, அவைகள் தான் நிரந்தரம். The visible is temporary, but the invisible is permanent. 2 வித சக்திகள் இந்த உலகத்தை அல்லது உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று என்னன்னா, ஆசீர்வாதம் அல்லது சாபம். இந்த 2க்கும் உருவம் கிடையாது. இந்த 2மே காணப்படாதவைகள் தான். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆசீர்வாதம் வருகிறது, சாத்தானிடமிருந்து சாபம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, சாத்தானையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. சில டிவி பிரசங்கியார்கள் பேசுனரை பார்த்தேன், அவர் பெல்ட் கட்டியிருந்தாரு, அவர் அங்கேயே தடை பார்த்தேன், புறா இறகு மாதிரி ரொம்ப மென்மையாக இருந்துச்சுன்னு கதை விடுறாங்க, டூப்பு விடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. மனுஷரில் ஒருவரும் அவர் கண்டிராதவர், காணக்கூடாதவர். சத்தியத்தின்படி நம்முடைய விசுவாசத்தை சரியா கட்டி எழுப்பணும், தோத்திரம் உண்டாட்டும். சில பிள்ளைகளை கூட இயேசுநாதரை பார்க்கணும், தேவதூதர்களை பார்க்கணும், அதனால நீ ஜெபம் பண்ணு, குறிப்பிட்ட இடத்துல போய் ஜெபம் பண்ணு, காத்திரு, இயேசு வருவார், தூதர் வருவார்லாம் சொல்லி மக்களை தவறா நடத்துறாங்க. இங்க அழகா பைபிள்ல போட்டிருக்கு, இந்த 2 மண்டலம் இருக்கே, பூமிக்குரிய மண்டலத்தை நீங்க பார்க்கலாம், ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியாது, சாத்தானையும் பார்க்க முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், சாத்தானும் தீ ஆவியாய் இருக்கிறார். தேவனிடமிருந்து ஆசீர்வாதம் வருகிறது, சாத்தானிடமிருந்து சாபம் வருகிறது. இதுவும் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் இருக்கிறது. ஆகவே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். The visible is temporary, but the invisible is permanent. டெரிக் பிரின்ஸ் என்ற ஒரு ஊழியக்காருடைய தாத்தா 2வது உலக போர்ல ஜப்பானுக்கு இங்கிலாந்து படைகள் அவரை டிரான்ஸ்பர் கொடுத்து அனுப்பி வைத்தது. அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி அவர் போர் நடத்தி கொண்டிருக்கும் போது, போரிலே இங்கிலாந்து ஜெயித்தது. ஜப்பான், சீனா, பிரிட்டன், அந்த ஜெர்மனி, கிழக்கத்திய நாடுகள் அத்தனையும் தோற்று போனது. யுத்தம் முடிந்த உடனே அந்த டெரிக் பிரின்ஸுடைய தாத்தா வீட்டுக்கு திரும்பும்போது மார்க்கெட்டுக்கு போனாரு. அங்க சில பொருட்களை தான் பிள்ளைகளுக்கு தான் வீட்டுக்கு விலைக்கு வாங்கிட்டு வந்தார். அதில் ஒன்று ஒரு டிராயிங், ஒரு நல்ல டிராயிங், கொடுகூடா போட்டுருந்துச்சு, நல்லா ஃப்ரேம் பண்ணி இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகு, இதை நம்ம வீட்டு நடுகாலில் தொங்க விட்டா நல்லா இருக்கும்னு அந்த வீட்டுக்கு அழகா இருக்கிற ஒரு டிராயிங்க அந்த தாத்தா வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டின் நடு ரூமில் தங்கி விட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி செத்து போனாள். நல்லா இருந்த பாட்டி திடீர்னு மரித்து போனாள். பின்பு அவருக்கு சில பிள்ளைகள், கல்யாணம் ஆச்சு. டெரிக் பிரின்ஸுக்கு 2 மனைவி இறந்து போனார்கள். 3வது கல்யாணம் கட்டினவ தான்
கடைசி வரைக்கும் இருந்தார். என்னது அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், காரணமே இல்லை. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஊழியம் செய்கிறவங்க, திடீர்னு நோய், பயங்கரமான பண கஷ்டம், நல்லா இருந்த நண்பர்கள் எல்லாம் விரோதிகளா மாறுறாங்க, அனுகூலமா இருந்தவங்க எல்லாம் எதிர்மறையா மாறுறாங்க. இந்த ஊழியக்காரன் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறோம், ஆனா ஒரு காணக்கூடாத சாபம், என் கண்களால காண முடியாத சாபம் என் குடும்பத்தை, என் தலைமுறையை தாக்குதேன்னு ஜெபம் பண்ண போது கர்த்தர் வெளிப்படுத்தினாராம். உங்க தாத்தா வாங்கிட்டு வந்த ஒரு டிராயிங் அன்பளிப்பு இருக்கே, ஜப்பான்ல இருந்து வந்தது, அது ஒரு மந்திரவாதி எழுதின பில்லி சூனிய கையெழுத்து. அது ஒரு நடுவீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தாண்டா அதுக்கு பின்னே இருக்கிற அசுத்தாவியின் மண்டலம் ஓ தாத்தாவுடைய மனைவி பாட்டிய வாரிக்கிட்டு போச்சு. ஓ மனைவி 2 பேரு திடீர்னு நோய்வாய்ப்பட்டு மரிச்சாங்க. இப்ப நீ 3வது மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்க. விரும்பாத பல தீமைகள், பல சாபங்கள் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பலர் கூட உனக்கு விரோதிகளா மாறுறாங்க, எதிரிகளா மாறுறாங்க, பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆவிக்குரிய மண்டலத்திலே உன் நடுவிட்டுக்குள்ள என்ன இருக்கு? சாபம். எங்கிருந்து வந்துச்சு? ஜப்பான்ல இருந்து வாங்கின அன்பளிப்பு. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம எதை கண்டாலும் அழகா இருந்தா வாங்கி கொண்டாந்து வீட்டு நடு வீட்டில் வச்சிடுறோம். ஆமா, முக்கியமா பொம்மைகளை வாங்குகிறோம். மந்திரவாதி கையில் என்ன வச்சிருக்கான் தெரியுமா? மண்டையோடு, அதுக்கப்புறம் பொம்மை. சும்மா விளையாட்டுத்தனமா பார்க்க அழகா இருக்கே, பார்க்க நல்லா இருக்கே. நீங்க பைபிள் முழுதும் பாருங்க, ஒவ்வொரு விக்கிரகத்தின் பின்னாடியும் ஒரு வனவிலங்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்குட்டியை வச்சா அதுக்கு பின்னாடி ஒரு வனவிலங்கு. பெலிசிய தேசத்துல எல்லாருக்கும் மூல வியாதி. ஆமா, அந்த மூல வியாதி மாறுபடி உடன்படிக்கை பெட்டி அனுப்பும் போது ஒவ்வொரு வீட்டாரும் என்ன வச்சு அனுப்புனாங்க தெரியுமா? சுண்டலி. சுண்டலி நம்ம இந்தியாவில் ஒரு விக்கிரகத்தினுடைய வாகனம். தெரியுமா உங்களுக்கு? தோத்திரம் உண்டாட்டும். குரங்கு ஒரு விக்கிரகத்தினுடைய சாயல். யானை ஒரு விக்கிரகத்தினுடைய. ஹலோ, உங்க வீட்டில் ஏதாவது யானை பொம்மை இருந்தா தூக்கி ஒரு பந்து விளையாடுங்க. எப்போடா பிசாசே சாத்தானே, உன்னால தாண்டா என் குடும்பத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? சாபம். சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ ஒரு டிராயிங், ஏதோ ஒரு பொருள் அழகா இருக்கு, வாங்கி கொண்டாந்து வைக்கிறோம். அதுக்குள்ள என்ன இருக்கு? சாபம் இருக்கு. விசுவாசிகளே, உபாகமம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. இப்பொழுது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26 எடுப்போம். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினாலே சுட்டரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. அவைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. சிக்கினா அது கண்ணி. சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும். நல்ல கவனிங்க, நீ அவைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும், அதாவது விக்கிரகத்தின் மேல் இருக்கிற வெள்ளியையோ பொன்னையோ இச்சியாமலும், அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வெள்ளியில கூட பொன்னுல கூட யார் இருக்கா? விக்கிரகம். விக்கிரகம். சிலரு பக்கத்து விட்டு இந்து பாட்டி போட்டதை வாங்கி நீங்க கல்யாணம் வீட்டுக்கு உங்க கழுத்துல போடுறீங்க. ஏன்னா அந்தஸ்தா போகணும். உங்க கழுத்துலையும் காதல் இருக்கிறத தோத்திரம். அந்த பாட்டி கழுத்தில் இருக்கும்போது அது சாத்தான். உங்க கழுத்துல வந்து விழுந்தாலும் அதுவும் என்னதான்? ஹலோ, யாகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதை வாங்கினாலும் புதுசா வாங்க, பழச வாங்காத. கையெழுத்து தலையில சொல்ல மகளா. லேலூயா. கார் வாங்கினாலும் பிரதர், கார் வாங்கினா சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க ஐயா, புதுசா வாங்க. பைக் வாங்கினாலும் ஏன்னா ஏற்கனவே வாங்கினவன் விக்கிற கோயில போய் பூச போட்டிருப்பான். அந்த வண்டி மேல சைத்தான் இருப்பான். சாபம். நீ அவைகளில் சிக்கிக் கொள்ளாதே. எந்த பொருள் வாங்கினாலும் சரி, எப்படி வாங்க? புதுசா வாங்க.
முக்கியமா பொம்மைகளை வாங்கி கொண்டாந்து வீட்டில் என்ன செய்யாதீங்க. இது அழகா இருக்கு, இது நல்லா இருக்கு, நடுகால வைப்போம். இந்த டிராயிங்கு நல்லா இருக்கு, நடுகால வைப்போம். யார் இருக்கா? பில்லி சூரிய கையெழுத்து, மந்திரவாதிகளுடைய கை. இங்கே கனான் தேசத்தை போய் நீ சுதந்திரிக்கும் போது அங்கே ஒரு விக்கிரகத்தின் மேல வெள்ளி இருக்கு, பொன் இருக்கு அப்படின்னு எடுக்காத. நீ அதை முற்றிலும் அக்கினியில் என்ன செய்ய? சுட்டரிச்சிரு. எடுத்தாயானால் நீ அவைகளிலே சிக்கிக்கொள்வாய். எவைகளிலே? விக்கிரகத்திலே, பேயிலே சிக்கிக்கொள்வாய். அடுத்த வசனம் படிங்க. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி நீ அவைகளை எடுத்துக்கொண்டால் அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. வசனத்தை சத்தமா சொல்லுங்க. உன் வீட்டிலே சொல்லுங்க. உன் வீட்டுக்கு அருவருப்பானதை கொண்டு போகாத. கொண்டு போகாத. கொண்டு போகாத. கொண்டு போகாத. கொண்டு போகாத. அருவருப்பானதை உன் வீட்டுக்குள்ளே நீ கொண்டு போக வேண்டாம். எப்படி எறியணுமா? அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருவாய். அது சாபத்துக்குள்ளானது. சாபத்துக்குள்ளானது. ஜெபம் பண்றோம், ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்மேல் பெந்தேகோஸ்தே சபை உபாசம் போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமா கொடுக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே நிரந்தர சாபம் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தலைமுறையை தாக்கி கொண்டே இருக்கிறது. பிரதர், இன்றைக்கு அந்த சாபத்தை பந்தாடணும். இயேசு நாட்டிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தால நீங்களும் உங்கள் வீடும் உங்க சந்ததியும் நிரம்ப வேண்டும். இடி முழக்கம் போல கைகளை பற்றி அவர்கள் சொல்லுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த பாஸ்டருடைய சபையில மிரியாம்னு ஒரு சிஸ்டர், நல்லா ஜெபிக்கிற பரிசுத்தவாட்டி, கூடுதல் சம்பளம் தராங்கன்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனா, போய் அந்த டைப் மிஷின் மேல விரல் தான் வச்சா உடனே விறங்கு விளங்காம போயிட்டு அந்த செகண்டே முடக்குவாதம். ஏனென்றால் ஏற்கனவே அந்த மிஷின்ல உட்கார்ந்து வேலை செய்த ஒரு பெண்ணு, பேய் பிடிச்சவ, பிசாசு பிடிச்சவ, ஒவ்வொரு நாளும் திருநீரை கொண்டு வந்து அதுல போட்டுட்டு அவ சாமிய கும்பிட்டுட்டு தான் மிஷினை எடுத்தா. அவ போயிட்டாலும் அந்த மிஷின் மேல சாத்தானும் விக்கிரக ஆவியும் இருந்துச்சு. பாருங்க, இவ சம்பளம் கூட கிடைக்குன்னு போய் உட்கார்ந்தா விரல வச்ச உடனே வலது கையும் இடது கையும் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செய்து திரிகிட்டு போகுது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இந்த மிரியாம் சிஸ்டர் ஊழியக்காரன்ட்ட வந்து, ஐயா என்னன்னே தெரியல, இந்த கம்மல்ல சம்பளம் பத்தல, அந்த கம்மல்ல கொஞ்சம் கூட கிடைக்குன்னு போனா அந்த டைப் மிஷின்ல 2 கையத்தான் வச்சே மாறுங்க, 2 கையும் வேற ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார், ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினார். ஏற்கனவே அந்த மிஷின்ல உட்கார்ந்திருந்த பெண்ணு விக்கிரகத்தையும் விக்கிரகத்தினுடைய திருநீரையும் அதில் போட்டு போட்டு தான் வேலை பார்த்தா. அவ போயிட்டாலும் அந்த மிஷின் மேல சாத்தான் இருக்கிறான். நீ போய் கை வச்ச பாரு, அந்த விக்கிரக சாபம், விக்கிரக ஆவிகளின் தாக்குதல் ஒன்னை இப்படி பிடிச்சிட்டுன்னு சொல்லி திரும்ப கை வைத்து ஜெபித்த போது, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே மிரியாம் சிஸ்டருடைய கைகள் 2 நல்ல சுகமானது. கூடுதல் சம்பளம் போ சாத்தானே, அது எனக்கு வைக்கப்பட்ட சாத்தானுடைய கண்ணின்னு அதை நீக்கிட்டு மீண்டும் ஒரு பரிசுத்தமான விசுவாசி இடத்துக்கு, குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்தமான இடத்துக்கு வேலைக்கு போனா. இன்னைக்கு அநேகருக்கு சாபம்னா என்ன, ஆசீர்வாதம் என்னன்னு புரியல. கொஞ்சம் பணம் கூட கிடைக்கி, கொஞ்சம் கணம் சம்பாத்தியம் கூட கிடைக்கி, அது சாத்தானுடைய கண்ணி. ஒரு வெள்ளியை பார்க்கறாங்க, ஒரு பொண்ணை பார்க்கறாங்க, அழகா போட்டிருக்கு, நீ சிக்கி கொள்ளாதபடிக்கு அவைகளை இச்சிக்காதே. பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல நீங்க கை வைக்கிற இடத்துல சாத்தானும் சாத்தானுடைய சாபங்களும் இருக்குமானா அது உங்களை தாக்கக்கூடும். அப்புறம் என்ன பாடுபட்டாலும் உங்க மேல இருக்கும், குடும்பத்தின் மேல் இருக்கும். அபிஷேகத்தினாலே நுகங்கள்
முறிந்து விழும். இந்த காலவெளியிலே இந்த செய்தியை தொடர்ந்து அபிஷேக ஜெபம் உங்கள் மேல் இருக்கிற சாபங்களை முறிந்து விழ வைக்க போகிறது. அடி முழக்கம் போல வரலையிலே சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன்ட்ட ஒரு குடும்பம் ஜெர்மன் வந்தாங்களா, ஐயா கடந்த 1.5 வருஷத்துல 3 முறை இவனுக்கு கால் ஒடிஞ்சிட்டு ஒடிஞ்ச இடத்திலே திரும்ப திரும்ப ஒடியுது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும். 1.5 வருஷத்துல 18 மாசத்துல 3 முறை கால் ஒடிஞ்சிருக்கு. ஒடிஞ்ச இடத்திலேயே ஒடியுதுயா. நம்ம என்ன செய்வோம்? குறுமுக்கார பேலே ஒழுங்காடுறாமா? இல்ல இல்ல, அது அவன் தாத்தாவிடம் இருந்த சாபம் தகப்பனுக்கு வந்து தகப்பன் வைக்கிற சாபம் இந்த 3வது பிள்ளையும் பிடித்திருக்கிறது. ஜெபித்து ஜெபித்து ஆவிக்குள்ளாக்கி தலைமுறை சாபங்களை முறித்து ஜெபித்த போது அந்த சாபம் நீங்கிட்டு ஒரே வாரத்தில் அவன் கால் சுகமடைந்தது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது கால் எலும்புகள் எல்லாம் நன்றாகி விட்டது. முறிந்த எலும்பு சாதாரணமாக கூடணுமானா 60 நாள் பிடிக்கும், நல்லா நடக்கணும்னா 6 மாதம் பிடிக்கும். ஜெபத்தில் ஒரே வாரத்திலே சுகம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பிரதர், இந்த கர்த்தர் உங்கள் மனக்கண்ணை திறப்பாரார், உங்கள் ஆவிக்குரிய மனக்கண்ணை திறப்பாரார். ஸ்தோத்திரம். ஒரு இனம் புரியாத சாபம், என்ன தொட்டாலும் ஃபெயிலியர், என்ன செய்தாலும் தோல்வி. முன்ன நான் நல்லா இருந்தேன், இப்ப நான் நல்லா இல்ல. என்ன காரணம்? ஸ்தோத்திரம். சாபம் ஏதோ ஒரு விதத்திலே வந்து உங்களை தாக்குகிறது. அதிலிருந்து எழும்ப முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸ்காட்லாண்ட்ல 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஷப் இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருக்கார். அங்க ஒருவர் ஊழியக்காரனுக்கு எதிர்கட்சி. ரொம்ப டேஞ்சர். எது தெரியுமா? பாஸ்டருக்கு எதிரியா இருப்பது ரொம்ப டேஞ்சர். ஊழியக்காரனுக்கு எதிரியா செயல்படுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அநேகருக்கு தெரியல. ஆமா, இது சட்ட சபை அல்ல, இது தேவனுடைய சபை. இடி முழக்கம் போல அல்ல சொல்லுங்க. இங்க எதிர்கட்சியே கிடையாது. ஒரே கட்சி, ஆளுங்கட்சி, அது இயேசுவின் கட்சி. எத்தனை பேர் இயேசுனுடைய கட்சி? எத்தனை பேர் ஆளுங்கட்சி? ஆமென். என்ன ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆகவே ஊழியக்காரனை எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது, செயல்பற்றக்கூடாது. தலைமுறைகளை பாதிக்கும். 400 வருஷத்துக்கு முன்னாடி 1500 ஸ்காட்லாண்ட்ல ஒரு பிஷப் ஒரு பாஸ்டர் இருந்து ஊழியம் செய்கிறார். அங்க ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அந்த ஊழியக்காரனை எதிர்த்தே செயல்பட்டார். எதிர்த்து கேள்வி கேட்பார், எதிர்த்து செயல்படுவார், காணிக்கை சும்மா கொடுக்க மாட்டார். கொஞ்சம் எதிர்கட்சியார் 2-3 பேரை கோஷ்டி சேர்ப்பார், பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்பார். இந்த பிஷப் உள்ளம் நொந்தது, வேதனைப்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சபைக்கு போதகராக இருக்க மாட்டேன்னு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற சபைக்கு போயிட்டார். 400 வருடங்கள் கழித்து அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிங்க. நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல, தகைவிலான் குருவி பறந்து போவது போல, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. கொஞ்சம் மாத்தி படிங்க. அப்ப காரணத்தோடு சாபம் போட்டா பலிக்கும். காரணத்தோட சாபம் போட்டா பலிக்கும். அல்லது நம்ம செய்யற காரியம் சாபத்துக்கு ஏதுவா இருந்தா போட்டாலும் போடாட்டாலும் இந்த பைபிள் சொல்லுது சாபம் வந்து அவங்க மேல பலிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிஷப் மனம் நொந்து, மனம் வேதனைப்பட்டு, இந்த சபை எனக்கு வேண்டாம், இந்த ஊழியர் எனக்கு வேண்டாம், டிரான்ஸ்பர் வாங்கி போயிட்டார். ஸ்தோத்திரம். அந்த சாபம் 4 தலைமுறைகளுக்கு தொடர்ந்து வருகிறது. ஆகவே பிரதர், சிஸ்டர், உங்க குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரே மாதிரி காரியம் தொடர்ந்து வருதுன்னா அது சாபம். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை பண கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை கணவன் மனைவி சண்டையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரிதலா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு நோய் தொடர்ந்து தாக்குறது, ஏதோ ஒரு பலவீனம் தொடர்ந்து தாக்குறது, அது சாபம். இன்றைக்கு நாம் ஜெபித்து ஆவிக்குரிய மண்டலத்தில்
காணக்கூடாத மண்டலத்தில் இருக்கிற சாத்தானால் வருகிற சாபங்களை விரட்ட போகிறோம். தேவனிடத்திலும் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பைபிள்ல தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற 3 பேரை குறித்து உங்களோடு கூட நான் செய்தியாய் பகிர்ந்து கொள்ள போறேன். உங்க பைபிளை திறந்து ஒவ்வொரு பகுதியையும் வாசிக்க வேண்டும். முதலாவதாக ஆபிரகாமை எடுங்கள். ஆதியாகமம் 22. ஆதியாகமம் 22. பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, படியுங்கள் 15 கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன். நிறுத்துங்க. அப்ப முதலாம் தரமும் கர்த்தருடைய தூதன் அவரை கூப்பிட்டாரு. எப்ப கூப்பிட்டாரு? 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்து எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். இந்த வார்த்தை தேவனிடம் கேட்ட ஆபிரகாமுடைய முதல் வார்த்தை. எல்லாம் 2 காதை இழுங்க. ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்டார். சொல்லுங்க. ஏன்னா நம்ம காது சுருங்கி போகுது. சொல்லுங்க. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். 2ஆம் தரமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். படிங்கம்மா. என்ன சொல்றார் கர்த்தர்? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். நான் வாசிக்கிறேன். உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் 17ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்புறம் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். முதல் ஆசீர்வாதம் பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை போல. 2வது ஆசீர்வாதம் கடற்கரை மணலை போல. பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம் பெருக பண்ணுவேன். பாருங்க, உன் சந்ததி, உனக்குமே ஆசீர்வாதம் உண்டு, உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் உண்டு. சந்ததியார் தங்கள் சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினார். பிரதர் சிஸ்டர், ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம். Hear the voice of God and obey the voice of God. ஆபிரகாம் இந்த 2 காதால தேவனுடைய சத்தத்தை கேட்டார். கேட்டபடியே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் ரகசியம். அதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். பிரதர் சிஸ்டர், ஹலோ பிரதர், கர்த்தர் உங்களோட பேசுறார். ரொம்ப எளிமையான அனுபவம், அதே வேளையில கடினமான அனுபவம். இது என்ன ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல. வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு திருப்பத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த 2 காதுல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கேட்டு 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 கீழ்ப்படிய வேண்டும். ஆமா, கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கீழே பாருங்க 19ஆம் வசனத்துல 18ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யார் அந்த சந்ததி? அந்த சந்ததி தான் கிறிஸ்து. அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே இயேசு வந்தார். அந்த இயேசுவுக்குள் இன்னைக்கு முழு உலகமும் ஆசீர்வாதம். இப்போ ஒருவர் ஆசீர்வாதத்தை பெறும்போது தலைமுறை தலைமுறையா 1000 தலைமுறை 10,000 தலைமுறை உலகம் முடிவர உங்க வழியா, உங்க மாம்சத்துல, உங்க வயிற்றிலிருந்து யாரெல்லாம் பிறக்க போதோ அந்த சந்ததி அத்தனையும் உலகத்தின் முடிவு வர உங்க சந்ததி உங்க மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். ஒருவேளை சாபமா இருந்தா, சாபத்தை நீங்க பெற்றுக்கொண்டா அதுவும் உங்கள் மேல இருக்கும்.
உங்க சந்ததி மேல இருக்கும். சந்ததி சந்ததி சந்ததியா வந்துகிட்டே இருக்கும். பாஸ்டர், நீங்க சொல்றது எங்களை பற்றி தான். சாபம் மாறுறது எப்படி, ஆசீர்வாதம் வருவது எப்படி? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை போல உங்க காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும். கீழ்ப்படிதல் இருக்க ரொம்ப கஷ்டம். என்ன கீழ்ப்படிதல்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பிள்ளை 6 மாசத்துல என்ன செய்யுது, புரண்டு படுக்கு. அப்புறம் 8 மாசத்துல 8 வைக்குது. 1 வயசு ஆன உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டு, திடீர்னு கரண்ட் போயிட்டு ஒரு மெழுகுவத்தியை பொருத்தி வச்சிருக்கீங்க. இந்த பையன் என்ன செய்வான் தெரியுமா? அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருப்பா, ஐயா பைபிள் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? ஆகாத வேலையை பார்க்கும். என்னது? எழுந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களை ஒரு பார்வை பார்க்கும், அம்மா ஒரு பார்வை பார்க்கும். அதுக்கே தெரியும் 1 வயசு பிள்ளை மனசாட்சியில் கர்த்தர் இருக்கிறார், இப்படி செய்யக்கூடாதுன்னு. ஆனால் நம்மளை யாரும் பார்க்குறாங்களா? மெல்ல போயே அந்த எழுகிற எரிகிற மெழுகுவத்தினுடைய தீ என்ன செய்யும்? பிடிக்கிறக்கா போ. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையோ நீ? திடீர்னு அம்மா பார்த்துருவா, டே டே டேய் பார்க்காதடா, பிடிக்காதடான்னா ரொம்ப ஸ்பீடா போய் பிடிப்பான். கீழ்ப்படுகிறது அந்த கள்ளங்கபடில்லாத 1 வயசுல தொடங்கி எதை பிடிக்க கூடாதுன்னு சொல்றோமோ அதை போய் பிடிச்சிட்டு இப்படி அழுதுகிட்டு அருண் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆமா, எலிமெண்டரி ஸ்கூல்ல கீழ்ப்படியாமை, பிறகு ஹைஸ்கூல்ல கீழ்ப்படியாமை, பிறகு கல்லூரியிலே கீழ்ப்படியாமல், பிறகு கல்யாண வயசு வந்த உடனே அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. மகனே, சாப நீங்கணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? காதுல கர்த்தருடைய சத்தத்தை கேளு, கேட்டுட்டு என்ன செய்ய? கீழ்ப்படி. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய போகிறோம்? இடி முழக்கம் போல சொல்லுங்க பார்க்கலாம். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து சென்று சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து சென்று சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே. கைகளை தட்டி பாடுங்கள். அவன் காலை புதிதாயிருக்கும், காலை புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். இரண்டாவது தொடர்ந்து, சாபமோ ஆசீர்வாதமோ உங்களை தாக்குவது மட்டுமல்ல, தலைமுறைகளை தாக்குகிறது. படிங்க ஆதியாகமம் 27:27 நான் படிக்கிறேன். பைபிள் எடுத்து பாருங்க, 33வது பக்கம், ஆதியாகமம் 27:27. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு, படிங்க, வானத்து பனிய பூமியின் கொழுமையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சையும் தந்திருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு நீ எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12:3 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள
ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்பாவுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதே ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஏசா சபிக்கப்பட்டான். ஆமா, இந்த யாக்கோபின் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 28:7 படிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து hear the voice and obey the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. முதலாவதா ஒருத்தரை பார்க்கிறோம், ஆபிரகாம். ஆபிரகாம் அவனுடைய சத்தத்தை கேட்டாரு, அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாரு. அவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொட்டோன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறார். அங்கே ஆபிரகாம் குடும்பத்தில் சாபம் இல்லை, சாபம் இல்லை, சாபம் இல்லை. 100% ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். 100% சாபம் அந்த குடும்பத்தை விட்டு விலகிட்டு. இந்த ஆராதனை இருக்கிற உங்களுக்கு 100% தேவ ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் சத்தத்தை கேளுங்க, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அதான் சீக்ரெட். நீ பொதுவா அங்கங்க கூட்டத்துக்கு ஓடுறாங்க, ஐயா வரம்பற்ற ஐயாட்ட என் தலையை கொடுத்தா என்ன நடக்கும்? தொடர்ந்து தலையை கொடுத்தீங்கன்னா தலை மொட்டையா போயிடும். ஏன்னா சூடான கையை உங்க மேல வச்சா அவர் அபிஷேகத்தோடு இருக்கிறார். இப்பொழுது சூடான அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. ஆகவே சூடான கை தலை மேல வைக்க வைக்க என்ன செய்யும்? தலை இருக்கிற முடி கொட்டி மொட்டையா போயிடும். அது ஒரு ஆரம்ப அனுபவம். மற்ற மார்க்கத்தினர் இயேசுநாற்ற வரும்போது ஊழியக்காரர் தலையில் கை வச்சா ஏதாவது நடக்கும். அது உண்மைதான், அது நல்லதுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தரின் சபையில் வந்த பிற்பாடு நீங்க ஆவியில வளரணும், நீங்க ஆவிக்குள்ள வளரணும். தேவன் அப்படி எதிர்பார்க்கிறார். அடுத்து வாழ்நாள் முழுவதும் இந்த ரெண்டே காரியம் சொல்லுங்க, hear the voice of God and obey the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு சபை, உபாகமம் 28 எடுப்போம். பழைய ஏற்பாட்டு சபை இரண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட சாபம் இல்லாத ஒரு சபை. இந்த உபாகமம் 28 எடுத்துக்கொள்வோம். இதுல முதல் 14 வசனம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அடுத்த 15 இருந்து கடைசி வரைக்கும் சாபம், சாபம், சாபம். ரெண்டையுமே சொல்றார். அப்போ 14 வசனம் ஆசீர்வாதம் எப்படி வரும்? என்னவெல்லாம் ஆசீர்வாதம் வரும்? அடுத்த 54 வசனம் சாபம் ஏன் வருது, எப்படி வருது, எதுவெல்லாம் சாபம்? அன்பானுளே, பழைய ஏற்பாடு சபைக்கு மோசே ஊழியக்கார் மூலம் கர்த்தர் இந்த ரெண்டையும் முன்னாடி வைக்கிறார். இதோ ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், தெரிந்து கொள். இன்றைக்கு மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி உபாகமம் 28 நிறுத்தி கருத்தா படிங்க. வாழ்நாள் முழுதும் படிங்க, தினம் படிங்க. உடனே கையை வைத்து ஜோமனனும். உபாகமம் 28 1 14 வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த 7 ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுமாண்டவரே. உபாகமம் 28 அதிகாரம் 15 68 வரைக்கும் சொல்லியிருக்கே. அடுத்த 54 வசனம் மொத்த சாபம். அந்த 54 பொதுவா பார்த்தா 8 சாபங்கள். இன்றைக்கு இந்த சாபங்கள் மனுக்குலத்தின் மேல் நிற்கிறது. பழைய ஏற்பாடு சபைக்கு தான் இதை பேசுறாரு, ஒழிய தெருவில் போற வேற மார்க்கத்தானுக்கு அல்ல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை இந்த ரெண்டை குறித்து கற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பாஸ்டர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது? உபாகமம் 28
1 படிங்க. முதலாம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்மேலே பலிக்கும். இந்த வசனத்துல கொஞ்சம் தொக்கி நிக்குது. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. உபாகமம் 28:1 diligently hear the voice of God and carefully obey or keep the commandments of the Lord. Diligently hear the voice of God and carefully keep the commandments of the Lord. தமிழிலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேளு, மனப்பூர்வமாய் கீழ்ப்படி. சொல்லுங்க தமிழ்ல, கர்த்தருடைய சத்தத்தை diligently hear the voice of the Lord and carefully keep the commandments of the Lord. அப்பொழுது நான் சொல்ற ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில வந்து பலிக்கும். இங்கிலீஷ்ல this blessing shall come upon me and the blessing will overtake you. பலிக்கும்ங்கறத விட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே சொல்லப்பட்ட 14 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்து கிடைக்கும். அது மட்டுமல்ல, அது உன்னை ஓவர்டேக் பண்ணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 23 சங்கீதம் 6 வசனத்துல படிச்சு பாருங்க. 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். இங்கிலீஷ்ல the goodness and mercy shall follow me. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏசனார் பின்னாடி. ஏசனார் எனக்கு முன்னாடி போறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் யார் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்? ஏசனார் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆசீர்வாதமும் இரக்கமும் என் அட்ரஸை தேடி வருதான். 1095 பாஸ்டர் எம் ஜான்ராஜ் பள்ளப்பட்டி ரோடு திருத்தங்கள் எங்க இருக்கு விரட்டிக்கிட்டே வந்து எனக்கு முந்திக்கிறதான். நான் வீட்டுக்குள்ள வரங்குள்ள அது கதவை திறந்து வீட்டுக்குள்ள வச்சிருச்சான். These blessings shall come upon you and this blessing will overtake you. நீங்க ஏசனார் பின்னாடி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க பின்னாடி திரும்பி பார்த்தா நன்மையும் கிருபையும் விரட்டி வருது. முன்னாடி பார்த்தா ஆசீர்வாதமும் ஜீவனும் நம்மளை முந்திக்கிறது. இன்று முதல் உங்க முன்னாடி ஆசீர்வாதமும் ஜீவனும், உங்க பின்னாடி நன்மையும் கிருபையும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை விரட்டிட்டே வரும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை ஓவர்டேக் பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, நன்மை கிருபையும் என்னை விரட்டி வரட்டும், ஆசீர்வாதமும் ஜீவனும் என்னை முந்தி கொள்ளட்டும், என்னை ஓவர்டேக் பண்ணட்டும். யாருக்கையா? யாருக்கையா? சாப நீங்க ஆசீர்வாதம் யாருக்கு பிரதர்? யாருக்கு சிஸ்டர்? பைபிளை தூக்கிட்டு பாட்டு புஸ்தகம் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போனதுனாலயா? இல்ல, அதுக்கு மேல இன்னொரு படி. Hear the voice of God. Hear the voice of God diligently and keep the commandments carefully. கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேளு. அவருடைய கட்டளைகளை மனப்பூர்வமா கீழ்ப்படி. கீழ்ப்படி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பிரதர், சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். கீழ்ப்படி. இப்ப நான் உபாகம் 28 எடுத்துக்கொள்ளுங்க. 7 விதமான ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் தோத்திரம். பாருங்க, இந்த முதலாம் வசனத்தின் பின்பகுதி, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எக்ஸால்டேஷன். ஆகவே உங்க தெருவில் உங்களை மாதிரி பெரிய ஆள் யாரும் கிடையாது. சென்னையில் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஆவடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறார்.
அவர் நம்ம சபைக்கு வந்தபோது ஊழியர் கூடத்தில் சொன்னாரு, எங்க நகர்ல என்ன மாதிரி பணக்காரன் எவனுமே கிடையாதுனாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோவிந்தன் நகர் நான் குடியிருக்கிற ஏரியா ஆவடியில் வந்து பாருங்க. அந்த நகர் பகுதியில் முழுசும் பார்த்தா பாஸ்டர் தாமஸ் ராஜ் தான் டாப் மோஸ்ட் பணக்காரன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. பாட்டு தான் பாடுற மொழிய, மேன்மை என்னைக்கு தான் வரப்போகுது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. என்னைக்கு மனமே கலக்கம் மாறும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை பாட்டில் தானே மேன்மை இருக்கு. வாழ்க்கையில் என்னைக்கு மேன்மை வரப்போகுது சொல்லுங்க. கீழ்ப்படி. சத்தமா சொல்லுங்க. கேட்டால் கீழ்ப்படிந்தால் உங்க ஏரியாவில் நீங்க தான் டாப், நீங்க தான் டாப் மோஸ்ட், நீங்க தான் சூப்பர். இந்த ஆசீர்வாதம் அத்தனையிலையும் கடைசியா 28:14 வாசித்து பாருங்க. அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. வாழ்னா என்ன? வாழ்னா என்ன? இடுப்பு ஆட்டுற பகுதியெல்லாம் அது என்ன செய்யும்? திரும்ப. உங்களையும் கூட பலர் ஆட்டி படைக்காங்க. சிலர் பேர பிள்ளைகளை பாட்டி ஆட்டி படைக்குது. பாட்டிய பேரப்பிள்ளை ஆட்டி படைக்குது. நேற்று சொன்ன மாதிரி குக்குரே வாங்கி தாங்க, குக்குரே வாங்கி தாங்க, குக்குரே தொலைஞ்சு போடா அப்படின்னு அம்மா 100 ரூபாய் எடுத்து, பாட்டி 100 ரூபாய் எடுத்து கொடுத்துடுறா. அப்ப இங்க பேர இருந்தால பாட்டி வாழு. உன்னை வாலாக்காமல், உன்னை வாலாக்காமல். நீங்க வாலா தலையா? தலை என்ன? இங்க இருந்தான் டைரக்ஷன், இங்கிருந்து தான் கட்டளை, இங்கிருந்து தான் ஆணை, இங்கிருந்து தான் ஆளுக. ஆகவே நீங்க ஆள வேண்டும். நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. நீங்க மற்றவங்களை வேலை வாங்கணும், மற்றவங்க உங்களை ஆட்டி படைக்க கூடாது. இங்க கூட நிறைய பேர் தோத்திரம் அசைகிற இலையின் சத்தமும் உன்னை ஓட்டும்னு போட்டிருக்கு. நீங்க பாட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, வேப்ப மரத்தில் அசைது, உடனே ஒரு பச்சை பாம்பு விரட்டி வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க ஓடி பார்த்தா அங்க பச்சை பாம்பு இல்லை, காத்துல பறந்து வந்தது எது? ஒரு வேப்பலை. வாலு ஆட்டோன்னு ஆட்டுது. தோத்திரம் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் எதாக்குவார். நீங்க தலையா இருந்தா திரும்பி பார்க்கணும். இயேசுவின் நாமத்திலே பச்சை பாம்பே, பச்சை இலையே, பாபிசாசே, அது ஓடி போகும். இன்றைக்கு சாபத்தை விரட்டுகிற விசுவாசியாக அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். முதலாவது ஆசீர்வாதம் சொல்லுங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம் 4ஆம் வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனுடைய பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹீலிங், ஹெல்த். உங்களுக்கு சுகம், உங்க ஆடு மாடுக்கு சுகம். நம்ம ஊர்ல இன்னைக்கு ஆடு மாடா இருக்கு இல்ல? உங்க மாமி, உங்க மாமா, உங்க அக்கா தங்கச்சி, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னது? சுகம். சுகம். முதல் ஆசீர்வாதம் மேன்மையாக வைப்பார், எக்ஸால்டேஷன். இரண்டாவது ஆசீர்வாதம் ஹெல்த், எல்லாருக்கும் சுகம். அப்ப சுகம் இல்லைன்னா சாபம். வியாதினா சொல்லுங்களேன். குறிப்பிட்ட வியாதி தொடர்ந்து வருது, குறிப்பிட்ட வியாதி தொடர்ந்து தாக்குது, குறிப்பிட்ட வயது மாத கணக்கில் வருஷ கணக்கில் போக மாட்டேங்க. என்னது? சாபம். இன்றைக்கு நீங்க கீழ்ப்படி. வியாதி இல்ல. ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம் என்னங்க சொல்லுங்க? சுகம். சுகம். மூணாவது ஆசீர்வாதம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். விக்டரி. யாரும் சத்துருவா எழும்ப முடியாது. பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் தோற்று போவார்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். அடி முழக்கம் போல அறையில் சொல்லுங்கள். 4வது ஆசீர்வாதம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, செழிப்பு, நல்ல வருமானம்,
நல்ல சம்பாத்தியம். 1000 ரூபா செல்லாம் போன்னு சொன்னா என்ன, 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னா என்ன, கர்த்தர் நமக்கு 2000 தர போறார். ஒருத்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. இனி உங்க கையில் 500 வராது, 1000 வராது, என்னதான் வரும் என்று மோடி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி, செல்வ செழிப்பு உண்டு, நமக்கு உண்டு. ஆகவே நீ கடன் பட மாட்டாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். யாரெல்லாம் பணத்தில் கஷ்டப்படுறீங்களோ, தொடர்ந்து கஷ்டப்படுறீங்களோ, அது சாபம். என்ன பாடுபட்டாலும் ஒரு இன்ச்சு கூட முன்னேற முடியல பாஸ்டர், என் வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது, சாபம். இன்னைக்கு அந்த சாபத்துக்கு எதிராக எழும்புங்கள், அந்த சாபத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுங்க. ஒரே வழி, diligently hear the voice of God and obey the commandments carefully. கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேளுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிங்க. சொல்லுங்க, கீழ்ப்படி. சொல்லிட்டே போங்க. அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையிலே வந்து பலிக்கும். 5வது ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 9வது வசனம், உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். காட்ஸ் ஃபேவர். இது ஏன் ஜனம், என் பிள்ளை. கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார், உங்களை புகழ்ச்சியா நிறுத்துவார், சாட்சி கொடுப்பார். ஆபிரகாம் மனைவிய அபிமெலேக்கு கடத்திட்டு போயிட்டான். கர்த்தர் குறுக்கிட்டு சொல்றாரு, டேய் அபிமெலேக்கு, அவளை ஆபிரகாம் வீட்டுக்கு அனுப்பி விடல, நீ உன் வீட்டாரு செத்தையடா, உனக்கும் குழந்தை கிடையாது, உன் தேசத்தில் ஒருத்தருக்குமே குழந்தை கிடையாது. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்கா ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் தடுக்கிறார். உங்களுக்கு எவனாவது தீங்கு செய்ய வந்தா, இந்த தேவன் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நேரடியாக சொப்பனத்தில் தோன்றி, டாய் இவர் ஏன் பிள்ளை, இந்த மகள் ஏன் மக, நெருங்கின நீ செத்த, உன் குடும்பத்தில் ஒருத்தருக்கும் பிள்ளை இருக்காது, உன் தேசத்தில் ஒருத்தருக்கும் பிள்ளை இருக்காது, சாபம். உடனே வெகுமதிகளோடு சாராள ஆபிரகாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஓடி வந்து முழங்கால் போட்டு, ஐயா ஆபிரகாம், தயவு செய்து தேவன் சொன்ன சாபம் எனக்கோ என் குடும்பத்துக்கோ வந்துடக்கூடாது, என்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அந்த அபிமெலேக்கின் வீட்டார் எல்லாரும் பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பிரதர், காட்ஸ் ஃபேவர் உங்க மேல என் மேல இருக்கிறது. யார் மேல இருக்கு சொல்லுங்க, கீழ்ப்படி. 6வதாக 11வது வசனம், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தரும் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்த்தரின் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ரீப்ராடக்டிவிட்டி, உற்பத்தி பெருகிக் கொண்டே இருக்கும். உனக்கும் பிள்ளை இருக்கும், உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளை இருக்கும். மாடு வளர்த்தா அதுவும் கண்ணுக்குட்டி போடும், ஆடு வளர்த்தா அதுவும் ஆட்டுக்குட்டி சொல்லுங்கள் போடும். ஆமா, உங்க வீட்டில் உற்பத்தி பெருக்க நடந்துகிட்டே இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வச்சா உங்களுக்கு பிள்ளை தந்த ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை தருவார். ரீப்ரொடக்டிவிட்டி, இட் இஸ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டு சபையே, புதிய ஏற்பாட்டு சபையே, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, கீழ்ப்படி. ஹல்லேலூயா. 7வது ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? 12வது வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்ய செய்வேன், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய ஸ்தோத்திர வானத்தை அவர் திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பார். இப்படி ஒரு மேன்மையான உயர்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் மொத்தமா சொல்லும் போதுதான் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 14வது வசனத்தின் பின்பகுதி,
கர்த்தனை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல். எல்லாம் என்ன பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு வால் இருந்தா ஏசுநாதர் அதை வெட்டி போடுற. வால் இருக்கா? வால் இருக்கா? வால் இருந்தா சாபம். நீங்க யாரா இருக்கணும்? உன்னை வாலாக்காமல், உன்னை வாலாக்காமல் அவர் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். நீ வாலாகாமல் நீ தலையாகுவாய், நீ கீழாகாமல். எல்லாம் பாட்டில் தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய பேர் யாரா தான் இருக்கும். பாஸ்டர் என்னை ஆட்டி படைக்கிறாங்க, என் புருஷன். பாஸ்டர் என் மனைவி என்னை ஆட்டி படைக்கிறா. பாஸ்டர் உட்கார்னா உட்கார்றேன், எந்திரினா எந்திரினேன், ஓடுனா ஓடுங்க, லீவ் போடுனா போடுறேன். தோத்திரம். வாலு. இந்த சபையில யாரும் வாலா இருக்கக்கூடாது. எல்லாம் யாரா இருக்கணும்? தலை. அடி முழக்கம் போல சொல்லுங்க. அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். சாபம் எத்தனை? 8 சாபம். மீதமுள்ள 54 வசனத்துல 8 சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபம் யாருக்கு? 15வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ரிபல்யஸ், ரிபல்யஸ். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதும் இல்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதும் இல்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு. பிரதர் சிஸ்டர், நீங்க யாரு? சாபம் எப்படி மாறும்? சாபம் எப்படி விலகும்? பலருக்கு பிரசங்கம் போரடிக்குது, பிரசங்கம் சலிப்பு தட்டுது. ஆமா, பிரசங்கம் எடுத்தாலே தலை சுத்திக்கிட்டு வருது. பலருக்கு பைபிளை திறந்தாலே தூக்க தூக்கமா வருது. கொஞ்சம் 2 வசனம் வாஸ்தா கொட்டாவி கிட்டாவியா வருது. சாபம், ரிபல்யஸ். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த சாபங்கள் எல்லாம் வரும். 54 வசனத்துல சாபம். அதை சுருக்கமா 8ஆக இப்பொழுது நான் உங்களோடு காட்டி கொடுக்க போகிறேன். தோத்திரம். இந்த சாபங்கள் எல்லாம் உங்க மேல இருக்குமானா அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் சத்தத்தை கேட்கல, கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியல, கீழ்ப்படியல. ஆமா ஆமா. தோத்திரம் உண்டாட்டும், தோத்திரம் உண்டாட்டும், தோத்திரம். முதல் சாபம் என்ன? 17 வசனம், உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். பண கஷ்டம், மாவும் இல்ல, கூடையில தோசையும் இல்லை. இப்பதான் கஞ்சர்கள் ஆயிட்டதுனால ஹாட் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். யார் வீட்டில எல்லாம் ஹாட் பாக்ஸ் இருக்கோ அவங்களாம் யாரு? அவங்களாம் யாரு சொல்லுங்கள்? கஞ்ச பிரபுகள். ஆமா, கஞ்ச பிரபுகள். ஏன்னா 4 தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸில் வைக்க வேண்டியது. 4 பேரும் ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு மீதி வயிறு முழுதும் தண்ணியை குடிச்சு நிரப்பிட்டு போயிட வேண்டியது. ஆமா, முந்தி காலத்தில், நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் தோசை சுட்டு எதில் வைப்பாங்க தெரியுமா? கூடையில் வைப்பாங்க, அடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, மாவு எதில் இருந்தது? சட்டியில் அல்ல, சுட்டியிலும் அல்ல. எதில் இருந்தது? தொட்டியிலே. இங்க யார் வீட்லயாவது தொட்டியில மாவு வைக்குமா? இருக்கா? இல்ல இல்ல. ஆமா, ஒரு வீட்டில் என்ன ஜோமனை கூப்பிட்டாங்க. அவர் ஊழியக்காரர் தான். அவர் சொன்னாரு, என் மனைவியும் பிள்ளைகளும் மெலிஞ்சுக்கிட்டே போறாங்க பாஸ்டர், கொஞ்சம் தடிக்கட்டோம்னு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன். அவங்க காலேஜில் லெக்சராக இருக்காங்க. சிஸ்டர், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன்னு? இட்லி சாப்பிட்டேன். நாங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு கேட்டேன். 1 இட்லி. நாங்கள் 1 இட்லி சாப்பிட்டா எப்படியா தடிக்க முடியும்? ஜோம் பண்ணா தடிச்சிடலாமா? சரி, உங்கள் பிள்ளைகள் 4 இட்லி பண்ணேன். அவருக்கு 1 இட்லி, எனக்கு 1 இட்லி, என் பிள்ளைகள் 2 பேருக்கும் ஆளுக்கு 1 இட்லி. இப்போ நான் ஜோம் பண்ணி காத்து குடிக்கிறதா? காத்து குடிச்சா தடிக்கிறது. ஆக தொட்டி மாவு சட்டி மாவாகி, சட்டி மாவு சுட்டி மாவாயிட்டு. சாபம். கஞ்ச பிரபுகள். தோத்திரம் உண்டாட்டும். பிரதர் கொஞ்சம் கவனிங்க. தோத்திரம் உண்டாட்டும்.
கொஞ்சம் கவனிங்க. சாபம், சாபத்தின் அடையாளம் முதலாவது பண கஷ்டம். இரண்டாவது 18ஆம் வசனம், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளோ சபிக்கப்பட்டிருக்கும். நோ ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி பெருகல, உற்பத்தியே இல்லை, வருமானமே இல்லை. அது சாபம், சாபம். தோத்திரம். மூணாவது சாபம், தோத்திரம் உண்டாட்டும். மூணாவது சாபம் 22ஆம் வசனம், கர்த்தர் ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார், நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். வியாதி, வியாதி, குறிப்பிட்ட வியாதி. என்ன மருத்துவம் பண்ணாலும் போக மாட்டேங்க, எங்க போய் ஜெபம் பண்ணாலும் சோமடையல பிரதர், அது சாபம், சாபம். கர்த்தர் சொல்றாரு, கேள், கீழ்ப்படி, சுகம் தருவார். நாலாவது சாபம் 26, ஒரு சத்துருவுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்கள் எதிர்க்கிறதாக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்கள் முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். டிஃபீட் அண்ட் ஃபெயிலியர். தோற்று போகிறோம், தோற்று போகிறோம். பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்தோம். சின்ன சின்ன பிரச்சனை கூட அழுகிறோம், ஒப்பாரி வைக்கிறோம், பயந்து போறோம். ஆண்டவரை தேடி என்ன கண்டோம் அப்படின்னு சோர்வின் ஆவி உங்களை தாக்குறது. 4வது சாபம். 5வது சாபம், குருடன். 29ஆம் வசனம், குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்டப்பொருளை தடவி கொண்டு திரிவாய், உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காது. டிஸ் காட்ஸ் ஃபேவர், தேவ தயவு இல்ல, இல்ல. 30ஆம் வசனம், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன். மீதியை வாசிக்க வேண்டாம். ஃபேமிலி பிரேக் டவுன். குடும்பம், கணவன் மனைவி, ஆமா, இவன் வேறொரு பெண்ணோடு வாழுகிறான், இவள் வேறொரு கணவனோடு வாழுகிறாள், அல்லது பிரிந்திருக்கிறார்கள். ஃபேமிலி பிரேக் டவுன் இஸ் த கர்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தத்தை கேட்கலையா, தேவ சத்தத்தை கீழ்ப்படியலையா, குடும்பம் சாபம், குடும்பம் பிரிந்திருக்கும். தோத்திரம் உண்டாட்டம். ரொம்ப கஷ்டம். வசனத்தை வாசித்து பாருங்கள். தோத்திரம் உண்டாட்டம். வசனத்தை தியானித்து பாருங்கள். 6வதாக சோத்திரம், ஃபேமிலி பிரேக் டவுன், பிரேக் டவுன். 7வதாக 44ஆம் வசனம், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்திலே கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். ஹியூமிலிட்டேஷன். மற்றவர்களுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போற, மற்றவர்களுக்கு முன்னாடி நீ தாழ்த்தப்படுற. அது 7வது சாபம். 8வது சாபம் 48ஆம் வசனம், சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்மாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இது அப்ரஷன், சிறையிருப்பு. நிரந்தரமா கானான் தேசத்தை இழந்து, சபையை இழந்து சிறையிருப்புக்கு கொண்டு போயிறான். முற்றிலும் பின்மாற்றம். இது சாபம். இந்த 8 விதமான சாபங்களும் 54 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. சாபம் வந்ததற்கு காரணம் என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு சொல்லுங்க, கேள், கீழ்ப்படி. எத்தனை பேர் கேட்க போறீங்க, கீழ்ப்படிய போறீங்க? கடைசியாக 3வதாக புதிய ஏற்பாட்டு சபை வரலாம். புதிய ஏற்பாடு சபை, யோவான் 10வது அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள், the New Testament church, Jesus உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. கேள், கீழ்ப்படி. புதிய ஏற்பாட்டு சபை, இயேசுவின் சபை, நியூ டெஸ்டமென்ட் சர்ச், இயேசுவின் பிள்ளைகள். இதே பிரமாணம் தான். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் பழைய ஏற்பாடு சபைக்கு சொன்னார். பழைய ஏற்பாடு சபைக்கு எதை சொன்னாரோ அதைத்தான் புதிய ஏற்பாடு சபையாகிய நமக்கு சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அது மட்டுமல்ல, எனக்கு பின் சொல்லும்னா கீழ்ப்படியும். எத்தனை பேர் இயேசுவின் ஆடுகள்? எத்தனை பேர் இயேசுவின் ஆடுகள்? எத்தனை பேர் இயேசுவின் ஆடுகள்? ஓ, தைரியம் இருந்தா கையை வைத்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இன்னொருக்கா படிங்க உங்க பைபிள்ல. யோவான் 10ஆம் அதிகாரம்
27 28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆசீர்வாதம் என்ன? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வது இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த ஆராதனையில் இருக்கிற நீங்க எல்லாரும், நாம எல்லாரும் யார் கையில் இருக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்க. யார் கையில் இருக்கிறோம்? யார் கையில் இருக்கிறோம்? இயேசுவின் கையில, ஆண்டுடைய கையில. அவர் கையில் இருந்தா கானாடி குட்டி சாத்தானோ மலையாள பகவதியோ ஏர்காடி தர்காவில் இருக்கிற எதுவும் நம்ம கையிலிருந்து, ஆண்டுடைய கையிலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பல சொல்ல கேட்டிருக்கு. பசையா என் பேரனுக்கு வயிற்றுப்போக்கு, ஜெபம் பண்ணுங்க. சரின்னு பக்கத்தில் போனா நல்லா தான் இருந்தான். ஏத்த விட்டு மாமி பருப்பு நெய்யும் சோறும் என் பேரனுக்கு ஊட்டும் போது கூர்ந்து பார்த்தா பாருங்க. ஏத்த விட்டு மாமி இவங்க பேரனுக்கு பருப்பும் சோறும் நெய்யும் ஊட்டும் போது அவன் என்ன செய்தாலாம், கூர்ந்து பார்த்தா அங்கிருந்து ஒரு அம்பு புறப்பட்டு இந்த சோறு நெய்யில பருப்புல கலந்து அது வாய்க்குள்ள போய் என்னத்தை உண்டாக்கிட்டு பிரேக் டவுன். அருண் ஆஸ்பத்திரி போய் 7 நாள் ஆயிட்டு, இன்னும் ஸ்டாப் ஆக மாட்டேங்க. என் பிதாவின் கரத்தில் இருக்கிற என் ஆடுகளை ஏத்த விட்டு மாமி பறித்துக்கொள்ள பிசாசோ பில்லி சூனியமோ மந்திரவாதமோ எவனும் பறித்துக்கொள்ள முடியாது. பிரதர் சிஸ்டர், பிதாவின் கையில் இருக்கிறோம், இயேசுவின் கையில் இருக்கிறோம். ஒருவரும் பிதாவின் கையிலிருந்தும் இயேசுவின் கையில் இருக்கிற நம்ம பறிக்க முடியாது, கெடுக்க முடியாது. இயேசு நமக்கு என்ன தரறா? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நான் சொன்ன 7 ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? மேன்மையாக வைப்பா. என்ன ஆசீர்வாதம்? பொருட்செல்வம் உண்டு. என்ன ஆசீர்வாதம்? சுகம் உண்டு. என்ன ஆசீர்வாதம்? வெற்றி உண்டு. என்ன ஆசீர்வாதம்? ரீப்ரொடக்டிவிட்டி உண்டு. உற்பத்தி பெருக்கம் உண்டு. ஜெயம் உண்டு. எல்லாம் உண்டு. நித்திய ஜீவனை இயேசு தருகிறார். சகல இயேசுவின் ஆசீர்வாதமும் நம்மேல் வர 3 பேருக்கும் ஒரே காரியத்தை சொன்னார். கீழ்ப்படி. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய போகிறோம்? எல்லாரும் முழங்கால் போடும்.